கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நம்ம இணைந்து நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஜீவ வார்த்தை நம்புங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்காகவே. உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். அந்த ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு, நீ விரும்புகிறதை தருவார். நீ விரும்புகிறதை தருவார். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை தருவார். பாருங்க, ஆண்டவர் சாலமோன்கிட்ட இரவு தரிசனமாகி கேட்கிறாரு, சாலமோனே, உனக்கு என்ன விருப்பம் சொல்லு. உனக்குள்ள என்ன விருப்பம் இருக்கு? நீ என்ன விரும்புற? அதை உனக்கு நான் தர்றேன். பாருங்க, சில வீடுகளில் சில பிள்ளைங்கள்ட்ட பெற்றோர் கேட்பாங்க, உனக்கு என்ன விருப்பம், உனக்கு என்ன நீ விரும்புற அப்படின்னு கேட்பாங்க. சில பிள்ளைகள் தங்களுடைய விருப்பத்தை சொன்னா, அந்த விருப்பம் பெற்றோர்கள் விரும்புகிற மாதிரி இருந்தா அது கண்டிப்பா நிறைவேற்றுவாங்கல்ல. சில குடும்பங்கள்ல பாருங்களேன், சில குடும்ப தலைவிகள் தன்னுடைய புருஷன் என்ன சாப்பாடு விரும்புகிறாருன்னு கேட்டு பார்த்து அறிஞ்சு செய்வாங்க தெரியுமா? என்ன விருப்பம்னு கேட்பாங்க. அதே போல சில வீடுகளில் பாருங்க, சில சொந்தக்காரங்க, நண்பர்கள், விருந்தாளிகள் வரும்போது நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கேட்பாங்க தெரியுமா? அதே போல சிலரை ஹோட்டலில் சாப்பிட கூட்டு போனா உங்க விருப்பம் என்ன, நீங்க எதை விரும்பி சாப்பிடுங்க சொல்லுங்க, நாங்க அதை ஆர்டர் பண்ணோம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படிதாங்க, நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுகிறவருங்க. நம்ம மனதில் சில விருப்பங்கள் இருக்குதுல்ல, அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது? என் பிள்ளை ரசிக்கப்படணும், என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை மாறணும், நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நாங்கள் செய்கிற பிஸ்னஸ் வளரணும், நாங்கள் செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கணும், எங்கள் ஊழியத்தில் ஆண்டு ஆத்துமாக்களை தரணும். இதெல்லாம் நீங்கள் விரும்பலையா? இதில் ஆண்டுகிட்ட கேளுங்க, கண்டிப்பாக செய்வார். நான் சொல்கிறேன், இது நல்ல விருப்பம் தானே, நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். பாருங்க, இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சங்கீதம் 20:4 கூட வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் தருகிற தேவனாம். மன விருப்பத்தின்படி அவர் தருகிற தேவனாம். இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, சாலமோனிடத்தில் கேட்டீரே, நீ விரும்புகிறதை கேளென்று அவன் விரும்பினதை கொடுத்தீரே. அதே போல ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் அடியனோடு ஜெபிக்கிறார்கள். உடைய இருதயங்கள் அநேக விருப்பங்கள் இருக்கலாம், அநேக எண்ணங்கள் இருக்கலாம். இதை எங்களுக்கு ஆண்டவர் தரமாட்டாரா, இந்த காரியங்களுக்கு நடக்காதா என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் விரும்பி கொண்டிருந்தால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றினார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும், சாட்சி கொடுக்கட்டும், சாட்சி கொடுக்கட்டும். ஏசப்பா, உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன். உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது. கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலையில் விரும்புகிறது நடக்கட்டும், வியாபாரத்தில் விரும்புகிறது நடக்கட்டும், ஊழிய பாதையில் நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறது நடக்கட்டும், பிசினஸ் நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறது நடக்கட்டும். இவர்கள் விரும்புகிறதை கர்த்தர் செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விரும்புகிறதை செய்து கொடுப்பீராக, விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. இன்றைக்கு அதற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும், இன்றைக்கு அதுக்கு ஒரு அடையாளம் நடக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் அதற்காக நடக்கட்டும் என்று உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக நோயாளிகளை எல்லாம் இப்ப சுகமாக்குங்க. பிசாசின் பிடியில் இருக்கிற குடும்பங்களை விடுதலை ஆக்குங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.